சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப விஜயா செஞ்ச எல்லா பித்தலாட்டத்தனமும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுனால, உன்னால தான் முத்து மீனாவுக்கு 5,00,000 ரூபாய் வந்து கடனாச்சு. அதனால அந்த பணத்த நீ தான் குடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரே போடா போடுறாப்ல. ஆனா விஜயா இருந்துகிட்டு அதெல்லாம் நான் குடுக்கவே முடியாது அப்படின்னு இருக்காங்க. அப்ப நீ குடுக்க மாட்டியா? அப்பனா உனக்கு பதிலா நான் தான் குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து வர்ற பென்ஷன் பணத்த ஃபுல்லா அப்படியே நான் முத்துவுக்கு தான் குடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நான் வேலைக்கும் போக போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. முத்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்பா, எனக்கு பணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அண்ணாமலை முடியவே முடியாது. விஜயா வந்து என்னோட பொண்டாட்டி தானே! அதனால அவ பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாப்ல. இப்ப விஜயாவுக்கும் இதனால பிரச்சனை தான். ஸோ நம்மளால இவரு குடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தான் அந்த பணத்த குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. நேரா மனோஜ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு பணத்த கேட்டு பார்க்குறாங்க. மனோஜ் கிட்ட இருந்து 5 பைசா கூட வாங்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ நான் என்கிட்டலாம் பணம் 5 பைசா கூட இல்லவே இல்ல. அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சர்றாப்ல. அடுத்த கட்டமா நம்ம ரோகிணி கிட்ட தான் விஜயா போறாங்க. ஸோ ரோகிணி கிட்ட பணம் கேட்கறாங்க. பணம் என்கிட்டலாம் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உன்கிட்ட இல்லன்னு தெரியும். நீ உடனடியா உன்னோட மலேசியா மாமா கிட்ட ஃபோன் போட்டு பணத்த கேளு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துகிட்டு அவரு எந்த கண்ட்ரில இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி சமாளிச்சு பார்க்குறாங்க. அப்படின்னா இன்னொன்னு செய்வோம். உடனே மலேசியாவுக்கு டிக்கெட் போடு. உங்க அப்பாவ போய் பார்த்து எப்படியாச்சும் பணத்த கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரோகிணி இருந்துகிட்டு இல்லவே இல்ல. இப்ப நம்ம அங்க போனோம்னா, நம்மளும் அந்த கேஸ்ல தொடர்பு படுத்தி நம்மளையும் ஜெயில்ல புடிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சர்றாங்க. அப்புறம் பணத்துக்கு எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு சொன்ன உடனே, ரோகிணி நான் அந்த பணத்த குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க எப்படி பணத்த குடுக்கலான்னு நெனச்சாங்களோ என்னவோ தெர்ல. ஏன்னா வந்து மனோஜ் கிட்ட இன்னும் பணம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ராடு குடுத்த பணம். ஸோ அந்த பணத்த குடுக்கலான்னு நெனச்சாங்க. ஆனா அந்த பணம் ஏற்கனவே நம்ம மனோஜ் ஃபுல்லாவே செலவு பண்ணிட்டாப்லயாட்டுக்கு. பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்ல. தாலிய வித்து தான் வந்து பாத்தீங்கன்னா, பணத்த அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி முடிவு பண்ணிடுறாங்க. அதே டைம்ல தன்னோட ஃப்ரெண்ட் வித்யா கிட்ட போய் இதெல்லாம் சொல்றாங்க. "நீ பாரு, அ மீ முத்துவுக்கும், மீனாவுக்கும் துரோகம் நெனச்ச. இப்ப அந்த துரோகத்தினால பாரு நீ மாட்டிக்கிட்டு முழிக்கிற" அப்படின்னு வித்யா நம்ம ரோகிணிய தான் வெறுப்பேத்துறாங்க. இப்ப விஜயா வேறயா வந்து அந்த 2,00,000 காணா போனதுக்கு போலீஸ்ல கேஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ போலீஸ் கேஸ்ன்னு போனா ரோகிணி மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி பயந்து, நானே அந்த 2,00,000த்தையும் போயிட்டு அங்க பார்வதி ஆன்டி கிட்ட எப்படியாச்சும் குடுத்து பணம் கிடைச்ச மாதிரி ஒரு டிராமாவ உருவாக்க வச்சர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா பார்வதி ஆன்டி வீட்டுக்கு தான் நம்ம ரோகிணி போறாங்க. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்.